மகாபலிபுரத்தில் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் 120/1C என்ற முகவரியில் எனக்கு ஒரு நிலம் இருக்கிறது. இது 1976 நான் வாங்கியது. இப்போதைக்கு கரெக்டா 50 வருஷம் ஆயிருக்கு. 78 லேபர் வெல்ஃபேர் போர்டு இதை அக்வயர் பண்ணியிருக்கு. இதோட ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. எதற்காக அக்வயர் பண்ணாங்கன்னா, ஜவஹர்லால் நேரு ஹாஸ்டலை கட்டுவதற்காக லேபர்ஸ்க்காக அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்டோடைய பரப்பளவு 3 acres and 96 cents. இதுல ஓனர்ஸ் 3 பேர் இருக்கும். ஆறாமுதம் அவர்கள், பூமாதேவி அவர்கள், நான். இதுல அவங்க 2 பேருடைய நிலத்தில் லேபர் போர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஹாலிடே ஹோம் பண்ணியிருக்காங்க. என்னோட நிலம் இன்னை வரைக்கும் காலியாதான் இருக்கு. பல முறை நான் போய் அணுகிருக்கேன் வெல்ஃபேர் போர்டு. ஆமாம்மா கட்ட போறோம்ங்கிறது தான் எனக்கு வந்த வார்த்தை. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, 40 ஆச்சு, 50 ஆச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் போய் அணுகின போது கண்டிப்பாக இப்போ கட்டிடுவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அது கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் ராகவாச்சாரி அவர்கள் டீல் பண்ணி அவரும் ரொம்ப வெக்ஸ் ஆகி போன மாதம்தான் அந்த ஆர்டர் டிஸ்மிஸ் ஆச்சு. பல முறை நான் இதை முதல்வர் அவர்களுக்கு நேரில் சொல்லணும் அப்படின்னு நான் பிரயத்னப்பட்டேன். எத்தனையோ பேருக்கு ஃபோனில் பேசினேன். முதல் தடவை லைனுக்கு வருவாங்க, அப்புறம் லைன் வராது, எடுக்க மாட்டாங்க ஃபோனை. அதே மாதிரி மெயில் அனுப்ப சொன்னாங்க சிஎம் செல்லுக்கு. பல முறை மெயில் அனுப்பிச்சேன், அதுக்கும் ரிப்ளை இல்லை. அப்போ என் மனசுக்கு தோணுச்சு, முதல்வர் அவர்களுடைய நோட்டீஸ்க்கு இந்த சமாச்சாரம் போகலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இன்னைக்கு இந்த உங்கள் அனைவரோட மூலமாக அவருக்கு நேரில் தெரியப்படுத்துறதுக்காக நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் அழைச்சேன். அந்த லேண்ட் இன்னும் சும்மா தான் இருக்குது. நான் போட்ட தென்னை மரம் வளர்ந்து கிடக்கு. முதல்வர் அவர்கள் எத்தனையோ ஸ்கீம்ஸ் இன்னைக்கு பண்ணி முதியோருக்கு, திறனாளிகளுக்கு, பெண்களுக்கு எத்தனையோ உதவிகள் செய்கிறாரு. எல்லாரும் நல்லா வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இது போல் இந்த விஷயத்தை அவர் மனதில் கொண்டு இந்த நிலத்தை, சொத்தை, இதனால் எனக்கு நிறைய மன உளைச்சல் இருந்தது. வேதனைப்பட்டிருக்கேன், தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். என் தாயார், இதுக்கு ஒரு சென்டிமெண்ட் வேல்யூ இருக்குது. அஞ்சுகம் பிக்சர்ஸ், முதல்வர் அவர்களுடைய பேனர் அஞ்சுகம் பிக்சர்ஸில் வண்டிக்காரன் மகன் பூக்காரிங்கிற 2 படம் நான் வெற்றிகரமான படத்தை நடிச்சிருக்கேன். அதில் வந்த ரெமுனரேஷன் தான் என் தாயார் இந்த நிலத்தை என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க 1976. இதில் சென்டிமெண்ட்டும் அடங்கியிருக்கு. அதனால் தயவு கூர்ந்து முதல்வர் அவர்கள் இதை பரிசீலனை உடனே பண்ணி இதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி இந்த நிலத்தை திருப்பி ரீகன்வே எனக்கு பண்ணணும். விரைவில் அந்த சந்தோஷத்தை நான் பார்க்க வேண்டும், என் தாயார் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, லேபர் வெல்ஃபேர் போர்டு ஹாஸ்டல் கட்டுவதற்காக, லேபர்ஸ்க்கு ஹாஸ்டல் கட்டுவதற்காக என்கிட்ட 72 சென்ட், என்னோட நிலம் 72 சென்ட், அதை அக்வயர் பண்ணாங்க. அதுக்கு காம்பன்சேஷன் 26,000 1978 கொடுத்தாங்க. நான் ரெஃப்யூஸ் பண்ணேன், நான் வாங்கல். இது கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. இப்போ கவர்மெண்ட் எந்த நிலமுமே, எந்த சொத்துமே அக்வயர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம் சும்மா. அதுக்கு மேலே எந்த நிலமும் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு யூஸ் பண்ணலைன்னா சட்டப்படி அவங்களுக்கே, ஓனர்ஸ்க்கே திருப்பி கொடுக்கணும். அதனால் அவங்க இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணாமலேயே இருக்காங்க. ஸோ என் நிலத்தை, என் உரிமையை நான் கேட்குறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த 2 உரிமையாளர்கள் மேலே, அவங்க நிலத்து மேலே ஒரு ஹவுசிங் போர்டு கட்டியிருக்காங்க. ஹாஸ்டல் அவங்க நிலத்துல தான் கட்டியிருக்காங்க. என் நிலம் சும்மா தான் இருக்கு. அவங்க நிலத்துல கட்டி இப்போ மறுபடியும் பெயிண்ட் பண்ணி ஏதோ ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. அவங்க அந்த நிலத்தில் மட்டும்தான். என்னோட 72 சென்ட்ஸ் காலியாகவே இருக்கு. தெரியலங்க, அதை நீங்கள் கேட்க. ஐ டோன்ட் ஹேவ் an ஐடியா. மகாபலிபுரம் ஈசிஆர் ரோடுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது அப்போ வெறும் காடாக இருந்தது. எங்கள் அம்மா வாங்கும்போது முள்ளு காடாக இருந்தது. இந்த அளவுக்கு டெவலப் ஆகுங்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் அப்போ பீக்கில் இருக்கேன், பயங்கர பிஸி. அண்ட் எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை இந்த லேண்ட் விஷயங்கள்லாம். ஸோ அம்மா பார்த்துட்டு அதுவும் ஒரு காரணம். பட் ஆனால் இப்போ இது கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால, அவங்க யூஸ் பண்ணாதனால கோர்ட் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம்.
இல்லை, நான் அதை டச் பண்ணலை, எங்கே வந்ததுன்னு தெரியாது, அதை பற்றி நான் யோசனையும் பண்ணலை. காம்பன்சேஷன் ஏதோ ஒரு டெலிகிராம் மாதிரி ஏதோ வந்தது, இந்த மாதிரி காம்பன்சேஷன் கொடுக்குறோன்ட்டு. அதுக்கு நான் ரிப்ளை அனுப்பிச்சிட்டேன், எனக்கு காம்பன்சேஷன் வேண்டாம். ஸோ இவங்க ஏதோ கட்ட போகிறாங்கன்னு நினச்சி நான் பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் நாளாக அது வெறுமனே இருந்தது. அப்புறம் தான் எனக்கும் தோணுச்சு, அது ஒரு சென்டிமெண்ட் லேண்ட், எனக்கு மறுபடியும் வரணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அந்த காலத்தில் பெரிய சம்பளங்கள் கிடையாது. அதனால் என் தாயாரோட ஆசை அது, அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையணும். என் பொண்ணுக்காக நான் வாங்கி வச்சேன், இது அவளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு என் மனசுக்கு அவங்க சொல்கிற மாதிரி தோணும். ஒரு 20 தடவை சந்திக்கவே முடியல என்னால். அவருடைய நோட்டீஸ்க்கு நான் சந்திக்கணுங்கிற மெசேஜ் போச்சான்னு கூட தெரியாது. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன், வெயிட் பண்ணுங்கம்மா சொல்கிறோம்பாங்க. இன்னொருத்தருக்கு அவர் மறுபடியும் சொல்ல மாட்டார், இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுவேன், இருங்கம்மா சொல்கிறேன்பாங்க, திருப்பி அவங்க லைனுக்கு வர மாட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தருக்கு இது மாதிரியே நடந்தது எனக்கு. கடைசியில் சிஎம் செல்லுக்கு மெசேஜ் அனுப்புங்க, ஒரு மெயில் அனுப்புங்கன்னாங்க. சரிங்க, மெயிலும் அனுப்பிச்சேன். ஸோ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இது முதல்வர் அவர்கள் காதுக்கு போகலை, இல்லைன்னா உடனே என்ன கூப்பிடுவாங்க. இப்போ நான் எந்த கட்சியிலும் இல்லை, முன்னாடி இருந்தேன். இல்லை, அது எனக்கு மைண்டில் தோணலை. ஏன்னா முதல்வர் அவர்களை பார்க்கறது அவ்வளோ சிரமமா? அவர் எல்லாரோடையும் ஏழைகளோட உட்காந்து இலையில உட்காந்து சாப்பிட்ற ஒரு பெரிய மனிதர் நான் பார்க்க முடியாதா? தமிழ்நாட்டில் இத்தனை படங்கள், 200 படங்கள் மேலே நடிச்சவோ, அவங்க பேனரில் படம் பண்ணவோ, அப்படியானது நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வேண்டான்னா சொல்ல போகிறாரு, வரக்கூடாதுன்னா சொல்ல போகிறாரு. கண்டிப்பாக என் கஷ்டங்கள் என்னன்னு புரிஞ்சுப்பார். இப்போ அவருக்கு நேரில் நான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த மனுவை எடுத்துட்டு நான் எல்லா பேப்பர்ஸும் அனுப்பிச்சிருக்கேன் அவருக்கு, கம்ப்ளீட் செட் ஆஃப் பேப்பர்ஸ். அவர் சிஎம் செல்லுக்கு போயிடுச்சு, செக்ரட்டரி 1க்கும் அனுப்பிச்சேன், செக்ரட்டரி 3க்கும் அனுப்பிச்சேன். கண்டிப்பாக அவர் நோட்டீஸ்க்கு போகும். அதை பரிசீலனை பண்ணி என் நிலத்தை எனக்கு திருப்பி தரும்படி வேண்டிக்கிறேன் முதல்வர் அவர்களுக்கு.